டேய் மாப்பிள, என்னடா நடக்குதுங்க? அவளுக்கு உனக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு சொல்லி உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொன்னியாடா. அப்புறம் எப்படிடா பஞ்சாயத்துல நீ மிளகா அரைச்சு பூசினப்ப உன் உடம்பு பத்தி எரிஞ்சிச்சு? அப்ப நீ சொல்றது பொய்யே, அவ சொல்றது உண்மையாச்சா? அதான் மாமா, எனக்கு ஒண்ணும் புரியல. உடம்பு எரியற மாதிரி கூட இல்ல, ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப அதுவாடா முக்கியம்? அதான் நீ பொய் சொன்னதா ஊரே நம்பிருச்ச. என்னடா நடக்குதுங்க? உனக்கு அவளுக்கு என்னடா சம்பந்தம்? டேய், எதையும் மறைக்காம உண்மையை சொல்றா, அப்பதான்டா ஏதாவது பண்ண முடியும். யோ மாமா, நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்றது அத்தனையும் உண்மையா? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, இது எங்க அப்புச்சி கதிரேசன் மேல சத்தியம். அதுக்காண்டா உங்க ஒப்பனை எடுக்கிற? ஐயா, நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோம் ஐயா. அப்புறம் எப்படி நீ அம்மனுக்கு மிளகா பூசினதும் உன் உடம்பெல்லாம் எரிஞ்சுது, அதோட இப்போ அவ வேற வீட்டுக்குள்ள வரப்போறா. என் மருமக போராடி 30 நாள் கால அவகாசம் கேட்டிருக்கா. அதுக்குள்ள இவங்களை பத்தின உண்மையை நாம கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லன்னா என்ன? அவ செந்திலுக்கு பொண்டாட்டியாவும் உனக்கு மருமகளாகவும் வீட்டுல வந்து உட்காந்துக்குவா. அமிர்தா மாமா, என்னது பொய்யே சொல்லிக்கிட்டு திரியறா? அந்த கழுத ஏன் மருமகளா? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவளை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். எனக்கு என் வாழ்க்கையை விட என் மருமக வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அத்தை, இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுதியே? அம்மன் சொன்னாலும் சரி, இந்த ஊரே சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, எனக்கு என் புருஷன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவங்க நிச்சயமா இந்த தப்ப பண்ணல, பண்ணிருக்கவும் மாட்டாக. அத நான் 100% நம்புறேன். இது நம்ம வேற கோணத்துலதான் யோசிக்கணும். அவங்க அந்த கடவுள் விஷயத்துல கூட ஏதோ குளறுபடி பண்ணிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அந்த பழனி, உமா, மாயாவும் கூட்டு சேர்ந்து பண்ற சதிதான். அதனால எப்படியாவது நம்ம அவகாசம் வாங்கின 30 நாளுக்குள்ள உண்மையை கண்டுபிடிச்சு அவங்க முகத்திரிய கிழிச்சு அவங்க பொய்யானவங்க நிரூபிக்கணும். நம்ம இப்ப அதுக்கான வேலையை மட்டும்தான் பார்க்கணும். ஆவுன்னா மாமன் போட்ட முன்னாடி நின்று புலம்பு. அவர் என்ன பண்ணுவார்? ஏங்க, உங்க மேலையும் இந்த மாதிரி தானே ஒரு பொய்யான பழிய சுமத்தி களங்கப்படுத்தி சாகடிச்சாங்க. இப்ப அதே பழிய உங்க மக மேலையும் போட்டிருக்காங்க. ஆனா இந்த தடவை நான் சும்மா இருக்க மாட்டேன். அவங்க சொல்றது பொய்ன்னு நிரூபிச்சு நம்ம குடும்பத்து மேல விழுந்த அந்த கரைய கண்டிப்பா நம்ம மருமக தொடச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க தான் அவளுக்கு துணையா இருந்து அவ உண்மையை கண்டுபிடிக்க எப்படியாவது உதவணும். என்னடா வீட்டு வாசல்ல ஆட்டோ வந்து நிக்குது? போய் பாரு. யாரு மோத்துல மொழி கூட நினைச்சோம் அந்த மூதை வந்து நிக்குது. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டீங்களா? இந்த குடும்பத்தோட மூத்த பேருன்னு எடுத்துக்கிட்டு தடவை இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறேன். ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு வீட்டுக்குள்ள வாடா மருமகளேன்னு சொல்ல மாட்டீங்களா அத்தை? அத்தையா? யாருடி நீ? எனக்கு மருமகளா?
என் மருமகனா அது என் அமுதா மட்டும்தான். பொய் பித்தலாட்டம் பண்ணி வீட்டுக்குள்ள வர்றது இல்லாம உன் குழந்தைய என் பேரன்னு வர சொல்றியா? ஒன்னும் ஏய், கண்டவெல்லாம் அன்னலட்சுமிக்கு மருமகள் ஆக முடியாது. இன்னொரு தடவை சொன்ன ஓய கிழிச்சு புடுவேன், கிழிச்சு. என்ன நான் போய் சொல்றேன்னு என்னத்த காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க புள்ள போய் சொன்னத ஊரே நின்னு பாத்துதே, மறந்துட்டீங்களா? ஏய், இந்த பார், பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் உன்னை வீட்டுக்குள்ள விடுறேன். ஒரு ஓரமா இருந்துட்டு போ, தேவையில்லாம பேசாத. ஆரத்தி எடுக்கணும், ஆரத்தி. அதுக்கு இல்ல அத்தை, நீங்க இன்னைக்கு ஆரத்தி எடுக்காம விட்டுட்டு நாளைக்கு நான் உங்க மருமகளாகி நீங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம், அடடா அன்னைக்கு தடவை என் மருமக புள்ளையோட இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஆரத்தி எடுக்காம விட்டுட்டோமேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். இதோ நான் மனசுல நினைச்சத புரிஞ்சுக்கிட்டு அக்காவே ஆரத்தி தட்டோட வந்துட்டாங்க. நீங்க எடுங்கக்கா. அமுதம்மா, என்னம்மா பண்ற? இருங்கத்த. ஒரு நிமிஷம். ஏங்க, நீங்களும் என் பக்கத்துல வந்து ஜோடியா நில்லுங்க. அக்கா ஆரத்தி எடுக்கட்டும். அவரு வெக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க ஆரத்தி எடுங்க. உன்னை நான் வரவேற்கிறதுக்காக இதை எடுக்கல. இந்த பச்சை மண்ணுக்காக தான், இதுக்காக தான். இது வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விட கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் எடுத்தேன். போ. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், ஒன்ன நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஏய், நான் சும்மா போ போ. இந்த வீட்டுக்கு நான் எத்தனை தடவை வந்திருந்தாலும் இந்த வீட்டோட மருமகளா குழந்தையோட வர்றது இதான முதல் தடவை. அதனால நான் வலது கால் எடுத்து வச்சு போறேன். என்னங்க, நீங்க வந்ததுல இருந்து குழந்தை முகத்தை ஒரு வாட்டி கூட பாக்கலல்ல? இங்க பாருங்க, உங்கள மாதிரியே கண்ணு, சின்ன நெத்தி, பெரிய மூக்கு, அப்படியே உங்களை அச்சல வார்த்த மாதிரியே இருக்கான். ஏய் பிரியா, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? நீ பண்றதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? என்னங்க நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி என்ன நியாயம் இல்லாம பண்ணிட்டேன் சொல்லுங்க? உங்க பொண்டாட்டியா நான் என் உரிமையை தான் கேக்குறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நியாயமா நான் தான் உங்க மேல கோவப்படணும், நீங்க என்ன ஏமாத்திட்டு வந்ததுக்கு. நீங்க என்னடானா ஏன் மேல கோவப்படுறீங்க? போங்க, நீங்க ரொம்ப மோசம். ஏய், யாரடி உன்னை ஏமாத்துனா? இன்னொரு வாட்டி இது என் குழந்தை, நான் உன் புருஷன்னு சொன்ன அவ்வளவுதான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கொன்னு போட்டுருவேன், ஜாக்கிரதை. நீங்க இப்படி எல்லாம் மிரட்டுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் தனியா வராம என் பாதுகாப்புக்கு ஒருத்தங்களை துணையா கூட்டிட்டு வந்திருக்கேன். அக்கா, அக்கா,
டேய் நீ எதுக்கு உள்ள வர்ற? மரியாதையா வெளியே போயிரு. நவாருமா பஞ்சாயத்துல ஒன்றை மட்டும்தான் உள்ள வர சொல்லியிருக்காங்க. கலிசாடெல்லாம் உள்ள வரக்கூடாது. இது எங்க வீடு. இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது நாங்க முடிவு பண்ணோம். ஏய் வெளியே போ. என்னது உங்க வீடா? என்ன சித்தப்பு இப்படி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது உங்க வீடா? இந்த வீட்டை மீட்க முழுசா 20 லட்சம் பணம் கொடுத்திருக்கேன். இந்த வீட்டோட பத்திரத்தையும் என்கிட்ட தான் கொடுத்திருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? இப்ப சொல்லுங்க, இது யாரோட வீடு? என் வீடு தானே. இந்த வீட்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். இவங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வெளியில போங்க. எங்க அக்கா இங்க தான் இருப்பாங்க. முடிவை நீங்க எடுக்கணும்னா 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து வீட்டை மீட்டுட்டு அப்புறம் எடுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஓரமா இருங்க. கூடிய சீக்கிரம் உண்மை வெளியே வரட்டும். அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. நாடகம் ஆடுறீங்க நாடகம். உங்க ஆட்டோலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னும் 30 நாள்ல நீங்க யாரு, உங்க திட்டம் என்ன அப்படிங்கிற உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு உங்க வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தி என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். 30 நாள் இல்ல 30 வருஷம் ஆனாலும் உன்னால எதையும் நிரூபிக்க முடியாது. சோ நீ ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. எண்ணி 30வது நாள்ல அவர் கையால தாலி வாங்கிக்கிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறனா இல்லையான்னு மட்டும் பாரு. பாக்கலாண்டி, நல்ல வகையில மீறி கெட்ட வகை எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். சவால். சவால் தான். நீங்க வாங்க. சொல்லுவோமா? ஏங்க, ஒரு வழியா நானும் மாயாவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து பக்காவா செட் ஆயாச்சு. நம்ம பிளானும் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அங்க போய் செட்டில் ஆகுறது முக்கியம் இல்லை. இனிமேதான் நம்ம உள்ளுக்குள்ள ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். மாயாவை நம்ம கைப்பிடிக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஆட்டம் காட்டணும். அந்த வாய்ப்பை நம்ம தவறவே விடக்கூடாது. மாயா நமக்கு கிடைச்ச பிரம்மாஸ்திரம் மாதிரி. நாம எம்பிட்டு நாளா அமுதா கிட்ட தோத்த மொத்த காயத்துக்கும் மருந்து மாயாதான். அந்த அன்னலட்சுமி குடும்பத்தை செதைச்சு அமுதாவை அவ புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு அவளை ஒன்றும் இல்லாம ஆக்க போற கருவியே அவதான். பஞ்சாயத்து அமுதாவுக்கு 1 மாசம்தான் டைம் கொடுத்துருக்கு. அவ புருஷன் மேல இருக்கிற குற்றத்தை போக்க அமுதா உண்மையை கண்டுபிடிக்க போராடுவா. ஆனா நாம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவ வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனையை அந்த மாயாவை வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அமுதா கவனமும் முழுசா வீட்டு பிரச்சனை மேலதான் இருக்கணும். அதுக்குள்ள 1 மாசம் டைம் முடிஞ்சு செந்திலுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அந்த மாயா அமுதாவை வீட்டை விட்டு துரத்தணும். நாம அதை பார்த்து ரசிக்கணும். அமுதாக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து உன்னால எவ்வளவு பிரச்சனையை கொடுக்க முடியுமோ கொடு. நானும் வெளியிலேயே இருந்து அமுதாக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காத மாதிரி பண்றேன்.
இந்த தடவை நாம தான் ஜெயிக்கணும். கண்டிப்பாங்க. மாயாவை வச்சு மொத்த குடும்பத்தையும் கதற விடுறேன். நினைச்சேன்டி இதெல்லாம் நீயும் புருஷன் பழனியும் கூட்டா சேர்ந்து பண்ற சதி வேலை தானே நினைச்சேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளை நல்லா இருக்கிற குடும்பத்தை இப்படி கெடுக்கணும்னு நினைக்கிறியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இப்படி கெட்ட எண்ணத்தோட இருந்தா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் அந்த எண்ணம் தானே வரும். உன்னெல்லாம் என் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்லவே வாயெல்லாம் கூசுதிரி. ஏய் நிறுத்தடி. விட்டா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க. உன்னை யார் அக்கான்னு சொன்னது? என்ன நீ தங்கச்சின்னு சொல்றதுக்கு? நான் அப்படிதான் கெட்டவதான். ஆனா நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற கெட்டவ. நீ என்னமோ பெரிய யோகிய மாதிரி பேசுற. என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்தினது நீதானே? அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இல்லாதப்பட்ட உனக்கே இப்படி இருக்குன்னா இருக்கப்பட்ட எனக்கு எம்பிட்டு இருக்கும். என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பி என்ன அவமானப்படுத்தின உன்னை பழிக்கு பழி வாங்காம சும்மா விட மாட்டேன். உன் புருஷன் கிட்ட இருந்து உன்னை பிரிப்பேன். மாயாவை அவன் கூட சேர்த்து வைப்பேன். உன்னை பழி வாங்குற நோக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மாயாக்கு நியாயம் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவளோட அக்காவா? இதுக்கப்புறம் நீ தோல்வியும் அவமானமா மட்டும் தான் சந்திப்ப. ஒரு நிமிஷம் இல்ல. அயோக்கியனா இருக்கிற உன் புருஷனுக்கு நீ பழி வாங்கணும்னு அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிற. நல்லவங்களா இருக்கிற ஏன் புருஷனுக்கு நான் எப்படி நிக்கணும்? காதலிச்சு கைப்பிடிச்ச பொண்டாட்டியவே அவ சம்மதம் இல்லாம தொடக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் வைராகியமா இருக்கிற ஸ்ரீராமண்டி புருஷன். அவரா இன்னொரு பொண்ணு தொட்டு அவ வாழ்க்கைய கெடுத்திருக்க போறாரு. அவரை பத்தி பேச யாருக்கும் எந்த அருகதையுமே கிடையாது. இன்னும் ஒரு மாசத்துல என் புருஷன் உத்தமன்னு நிரூபிச்சு உன்னையும் மாயாவையும் ஓட விடு. பார்க்கலாம். அதே ஒரு மாசத்துல நீ கிட்ட இருந்து உன் புருஷனை பிரிக்கிற சவால் டி. சவால். அக்கா, இந்த வீட்டுக்கு நீ செந்திலோட வாழ வந்தியா இல்ல நல்லா ரெஸ்ட் எடுக்க வந்தியா? இப்படியே நீ ஒதுங்கி இருந்தா உன்னை சீக்கிரமாவே எல்லாரும் சேர்ந்து ஓரம் கட்டிடுவாங்க. அப்புறம் செந்திலும் உனக்கு கிடைக்க மாட்டான். உன் பிள்ளைக்கு அப்பன் இல்லாம உனக்கு புருஷன் இல்லாம தான் நீ திரியணும். நான் இப்ப என்ன பண்ணணும்? இப்படி மூலையிலேயே கிடைக்காம இந்த வீட்ல உன்னோட கொடி பறக்கிற மாதிரி நீ பண்ணணும். அதுக்கு நீ கோதாவுல குதிக்கணும். ஒரு வீட்ல பொம்பளை ராஜ்யத்தை கைப்பற்றணும்னா முதல்ல சமையல் கட்டை கைப்பற்றணும். அவளை விரட்டி அடிச்சிட்டு நீ சமைக்க ஆரம்பிக்கணும். உன் புருஷனுக்கு நீ சமைச்சு போடு. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? போ. அவங்க சமைச்சிட்டு இருக்காங்களே. இருந்தா என்ன, நீ போக வேண்டியதானே? அவங்கள வெளியே அனுப்பிட்டு நீ சமைக்கிற வேலையை பாரு. போ. கொஞ்சம் வெளியே போறீங்களா?
நான் ஏண்டி வெளியில போகணும்? ஆமா, முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை இங்க யாரு வர சொன்னாங்க? போடுறத தின்னுட்டு சீக்கிரமா கிளம்புறத பாரு. கிளம்புறதா? இது என்னோட வீடு. இது அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்களுக்கு என் கையால தான் நான் சமைச்சு கொடுக்கணும். என்ன பாக்குறீங்க? நான் என் குடும்பம்னு சொன்னது என் புருஷனையும் என் குழந்தையும் சொன்னேன். போங்க. ஏய், போங்கன்னு சொல்றல்ல. அமுதா கண்ணு பாருமா. அத்தை, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவ சமைச்சுக்கிட்டோம், நம்ம அப்புறமா சமைச்சுக்கலாம். நீங்க வாங்க அத்தை. அதுக்கெல்லாமா இவ? அத்தை, நான் தான் சொல்றேன்ல, நீங்க வாங்க. விளங்கவே மாட்டேன்.